வணக்கம். ஏஎம்ஆர்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இந்த வீடியோல பார்க்க போறது மிளகு ரசம். மிளகு பத்தின ஒரு பழமொழி இருக்கு. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் பயப்படாமல் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுற பவர் இதுக்கு இருக்கு. சளி இருமலை விரட்டி அடிக்குது, நோய் தொற்றை எதிர்த்து போராடுது. ஓகே, வாங்க செய்முறையை பார்ப்போம். மிளகு ரசத்துக்கு தேவையானது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு தக்காளி, 5 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 8-9 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவைக்கு உப்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வத்தல் மிளகா, சின்ன துண்டு பெருங்காயம். பெருங்காயம் கட்டி இல்லைன்னா பவுடரும் போட்டுக்கலாம். இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து புளியை கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஜாரில் தக்காளியை போட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு 2 வத்தல் மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு அடித்ததும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் இதில் போடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க பெருங்காயமும் போடணும். உப்பு பார்த்துட்டு அடுத்து தேவையான போட்டுக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கடைசியா கொத்தமல்லி இலையை போட்டீங்கன்னா மிளகு ரசம் ரெடி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.